கிராமிய சுற்றுச்சூழலின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களோட நண்பன்னா கண்டிப்பா மாடுதாங்க. எங்கன்னா எல்லாரோட நண்பனும் நம்ம எல்லாமே விவசாயிகள் தான். விவசாயிகள்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது தாங்க. கண்டிப்பா விவசாயிகளுக்கு சப்போர்ட் மாடுதான். அதை நாங்க தெய்வமா பாவிச்சு அதை வளர்த்து அதை நாங்க வழிபட்டுட்டு இருக்கோம். எல்லார்கிட்டயும் மாடு இருக்கும். எங்ககிட்டயும் மாடு இருக்கிறதுனால மாட்டுக்கு பெயிண்ட் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். 2 நாளா சரியான டைட்டு பொங்கல் வேலைகளை நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் டெய்லி ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இந்த 2 நாள்ல வேலை சரியான டைட்டா இருந்ததுனால என்னால சரியா வீடியோ போட முடியல. இன்னைக்கு காலையிலேயே மாடு ஷெட் எல்லாமே கழுவிட்டு மாடையும் குளிக்க வச்சுட்டு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு அழகா கயிறு எல்லாமே புதுசா போட்டாச்சு. மாட்டு பொங்கல் மாட்டுக்காக கொண்டாடுறதில்ல, அதனால அதுக்கு அலங்காரம் பண்ணலாம் சொல்லிட்டு நான் உடம்பெல்லாம் பெயிண்ட் போட்டுட்டே இருக்கேன். நிறைய டிசைன்லாம் வரையலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு தான் நேரம் இல்லை. மாடு ரொம்ப சமத்தா நின்றுட்டே இருந்துச்சு. எனக்கு நேரம் இல்லாததுனால சரி நான் கொஞ்சமா சிம்பிளா ஒரு சில பெயிண்ட் மட்டும் பண்ணிட்டு போயாச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங் நாங்க என்னென்னலாம் பூஜை பண்ணோம் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் கொடுக்குறேன். மாடு எல்லாத்தையும் நாங்க தொழுவத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுப்போம், மாட்டு பொங்கல் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், மாட்டுக்கு மாலை நாங்க என்ன போடுவோம், இது எல்லாமே அடுத்தடுத்த ஷார்ட்ல போடுறேன். நிறைய பேர் லைவ் கேட்டிருந்தீங்க. லைவ் என்னால வர முடியல, வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. சரியான டைட்டு. காலையில ஸ்டார்ட் பண்ண வேலை ஈவினிங் 6 மணி வரைக்கும் சரியா இருந்துச்சு. 6 மணிக்கு மேல எங்க ஊர்ல கோலம் போட்டி வச்சுட்டாங்க. அதை பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. நாளையிலேருந்து ஃப்ரீ ஆகிடுவேன். நாளையிலேருந்து எல்லா வீடியோமே நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு மாட்டு பொங்கல் ரொம்ப ஜாலியாக பிடிக்கும். சின்ன வயசுலலாம் மாட்டு வண்டியிலலாம் கட்டிக்கிட்டு மாட்டுக்கு பலூன்லாம் கட்டிக்கிட்டு ஜல்லிக்கட்டுலாம் கட்டிட்டு போவோம். இப்போ ஜல்லிக்கட்டு பட்டலான்னு பார்த்தோம். அதாவது ஜல்லி போடுவாங்க. ஜல்லினா தெரியும் நினைக்கிறேன். பனை ஓலையில மாடு காதில் மாட்டுறதுக்கு 2 ரெடி பண்ணுவாங்க. அதை நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொன்னேன். அப்புறம் லாஸ்ட் டைம்ல டைம் இல்லைன்றதுனால பண்ணலை. அதெல்லாம் போட்டுட்டு மாடை விரட்டிகிட்டே போடுவாங்க. நாங்கெல்லாம் பின்னாடியே போடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான காலம்.